எக்ஸசைஸ் 2.4ல இருக்கிற செகண்ட் சம் பார்க்க போறோம். புது புக்ல எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் சம் இது. Use the factor theorem to determine whether g of x is a factor of p of x. g of x ன்றது p of x உடைய ஃபேக்டர்ன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் போடுறேன், மீதி ரெண்டு சம் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேளுங்க. p of x என்ன கொடுத்திருக்காங்க? என்ன பாலினாமியல் கொடுத்திருக்காங்க? 2x³ plus x square minus 2x minus 1. g of x என்ன கொடுத்திருக்காங்க? x plus 1. 0 of g of x x plus 1 equal to 0 ன்னு போட்டுப்போம். இந்த plus 1 இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 1 கிடைக்கும். x equal to minus 1. இந்த x உடைய வேல்யூவை நம்ம இந்த பாலினாமியல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். x உடைய வேல்யூ -1 வந்திருக்கு. -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். (2 into -1 cube இருக்கு. 2 -1 cube ன்னு அர்த்தம் -1 into -1 into -1. -1 into -1 plus 1 plus 1 into -1 -1. Okay. Plus -1 into -1 plus 1. -2 into -1 plus 2. Minus into minus plus side. இங்க -1. P of -1 equal to 2 into -1 -2 plus 1 plus 2 minus 1. The -2 plus 2 cancel ஆயிடும். Plus 1 minus 1 cancel ஆயிடும். 0. Therefore, by factor theorem, g of x is a factor of p of x. 0 வந்ததுன்னா g of x வந்து one of the factor of p of x ன்னு நம்ம எழுதணும். 0 வரலனா g of x is not a factor of p of x ன்னு எழுதணும். ரெண்டு சம் இருக்கு. இதுக்கு அப்புறமா அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அத டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை நான் கிளியர் பண்றேன். இதே மாதிரி வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். See you and take care.